நான் விடுதலையாக்கப்பட்டேன். எல்லாம் சொல்லுங்க, நான் விடுதலையாக்கப்பட்டேன். இயேசுடைய ரத்தம் என்னை விடுதலையாக்கி விட்டது. அதை நீங்கள் உண்மையிலே அதை உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா நாளைக்கு அந்த பாவம் உங்கள் மேலே எந்த பவரும் செலுத்த முடியாது. அடுத்த தடவை சோதனை வர்றப்போ அந்த சோதனைக்கு பவர் இல்லாமல் போயிடும். அதை மேற்கொண்டுடலாம். 1000 தடவைக்கு விழுந்துட்டீங்கன்னா கூட நாளைக்கு அதை மேற்கொள்ளலாம். ஏன்னா நீங்கள் விடுதலையாக்கப்பட்டுட்டீங்க. நம்புங்க, வாயை திறந்து சொல்லுங்க. அதுதான் விசுவாசம். விசுவாசம் என்னது? தேவன் சொல்றதை நான் நம்புறது. பிசாசு சொல்றதை நம்புறதை விட தேவன் சொல்றத நம்புறது. என் மனசு சொல்றதை நம்புறதை விட தேவன் சொல்றதை நான் நம்பி நான் என் வாயை திறந்து நான் விடுதலையாக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி என் விடுதலை ஆக்சுவலாக அனுபவிச்சு பார்க்கறது. என்னங்க, ரெடியாங்க? ஏன் சொல்றேன்னா, சிலர் ஒருவேளை அந்த மாதிரி இருக்கலாம். பழைய பழக்க வழக்கங்களில் சிக்கி கொண்டு மாட்டிக்கொண்டு இருக்கலாம். நீங்கள் அப்படி இருக்க தேவையில்லை. பிசாசு போய் சொல்லுவான், நீ அப்படி தான், நீ எங்கே தேர போகிற, நீ எல்லாம் உருப்படிவா, இப்போ 10 வருஷமாக இப்படி தானே இருக்க, எப்படி மாறுங்க, நிச்சயமாக மாறுங்க. ஏன்னா கிறிஸ்து நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தப்பட்டது, அவருடைய ரத்தம் நம்முடைய இதயத்தில் பூசப்பட்டுருச்சு. இப்போ நாம் விடுதலையாக்கப்பட்டுட்டோம். எந்த பாவமும் எந்த சாபமும் எந்த பிசாசை நம்மளை அடிமைப்படுத்த முடியாது. எந்த சாபத்துக்கும் நம்ம அடிமை கிடையாது. பாருங்க, இதை அப்படிதான் அப்ளை பண்ணிக்கணும். தேவன் இவ்வளோ குறிப்பாக அவரை இந்த டைமிங்கில் மறிக்க செய்தார்னா எதுக்கு செஞ்சார்? நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி என்றதை நமக்கு காண்பிக்கும்படி செஞ்சார். எதுக்கு காண்பிக்கும்படி? அதன் மூலமாக நமக்கு விடுதலையை தரும்படி, அதன் மூலமாக நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படி. ஆனால் இன்னும் சிலர் நான் இந்த தலைமுறை சாபம் இருக்குன்றாங்க. என்னங்க சாபம்? அது என்னங்க அப்படி பெரிய சாபம்? இயேசுடைய ரத்தத்தை காட்டிலும் பெரிய சாபம் அது. இயேசுடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது நம்புறீங்களாங்க? அதை விசுவாசத்தினால் உங்கள் இருதயத்தில் பூசுங்க. உங்கள் வாழ்க்கையின் மேலே பூசுங்க, உங்கள் வீட்டின் மேலே பூசுங்க, உங்கள் பிள்ளைகள் மேலே பூசுங்க. எந்த சாபமும் வேலை செய்கிறதுக்கு அதுக்கு அதிகாரமே கிடையாது. பிசாசுக்கு நம்ம மீது அதிகாரம் கிடையாது. நாம் விடுதலையாக்கப்பட்டுட்டோம், விலை செலுத்தப்பட்டது. அவ்வளோதான். இது ரொம்ப பாருங்கள், ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல். கிறிஸ்து நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி. கிறிஸ்து தான் நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி. அவரால் நான் தேவ கோபாக்கினிலிருந்து காக்கப்படுகிறேன். தேவ கோபாக்கினை என் மேலே விழுன்றது நான் பயப்பட தேவையில்லை. தேவ நியாய தீர்ப்பு என் மேலே விழுன்றது அதை நினச்சி நான் பயப்பட தேவையில்லை. ஏன் நான் ரத்த கோட்டைக்குள்ளே இருக்கிறேன். ரத்தம் என் மேலே பூசப்பட்டிருக்கிறது. ஆகவே என் மேலே விழப்போகிறது தேவ கோபாக்கினே இல்லை, தேவ அன்பு தான், தேவ கிருபை தான். நான் விடுதலையாக்கப்பட்டேன். எதுக்கும் அடிமையாக வாழ தேவை இல்லை. கானான் தேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கலாம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பாலும்